வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான சிறப்பு தூதருக்கும் இடையில் சந்திப்பு. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிறில் ரமபோசாவுக்கு இடையிலான சந்திப்பு நியூயார்க் நகரில். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வின் போது அமைச்சர் நலிந்த ஜெயதிச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர இடையே கடுமையான வாக்குவாதம். ஜெனீவாவில் நடைபெற்று வரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டல் தொடர்பான குழுவின் 29வது கூட்டத்தில் வடக்கு மற்றும் கிழக்கில் இருந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்க பிரதிநிதிகள் பங்கேற்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக தற்போது அமெரிக்காவில் உள்ள ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான சிறப்பு தூதரும் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதரும் வெள்ளை மாளிகையின் ஜனாதிபதி பணியாளர் அலுவலகத்தின் இயக்குநருமான செர்ஜியோ கோரை சந்தித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பின் போது வர்த்தகம், சுற்றுலா மற்றும் முதலீடு உள்ளிட்ட இரு நாடுகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இந்த துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதங்கள் நடத்தப்பட்டன. முன்னப்போதும் இல்லாத பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து வலுவான பொது ஆணையினை கொண்ட புதிய அரசாங்கமாக இலங்கை அமெரிக்காவுடன் நெருக்கமான மற்றும் அதிக உற்பத்தி திறன் கொண்ட உறவுகளை தொடர உறுதி பூண்டுள்ளது என்றும் நிலையான வளர்ச்சியினை இலக்காக கொண்டு ஒரு வளமான பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். நீண்டகால பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கும் மக்களின் எதிர்காலத்திற்கான வெளிப்படை தன்மையை பாதுகாப்பதற்கும் தேவையான கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் உட்பட அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளை ஜனாதிபதி எடுத்துரைத்திருந்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக ஏற்றத்தாழ்வை நிவர்த்தி செய்வதற்கு பயனுள்ள மற்றும் சமமான தீர்வுகளை கண்டறிதல், இருதரப்பு வர்த்தகத்தை பாதிக்கும் தடைகளை குறைத்தல் மற்றும் நியாயமான பரஸ்பர நன்மைகளை பயக்கும் வர்த்தக உறவுகளை உறுதி செய்வதற்கான ஒரு உடன்பாட்டை எட்டுவது குறித்து இலங்கை பிரதிநிதிகளுக்கும் அமெரிக்க அதிகாரிகளுக்கும் இடையே நடைபெற்ற கலந்துரையாடல்களின் முன்னேற்றத்தையும் இரு தரப்பினரும் மதிப்பாய்வு செய்தனர். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிறில் ரமபோசாவுக்கும் இடையிலான சந்திப்பு நியூயார்க் நகரில் உள்ள ஆன் பிளாசாவில் செவ்வாய்க்கிழமை 23ஆம் தேதி அமெரிக்க நேரப்படி பிற்பகல் இடம்பெற்றிருந்தது. இங்கு தென்னாப்பிரிக்க ஜனாதிபதியினால் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு கலந்துரையாடல் ஆரம்பமானதோடு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் பலப்படுத்துவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதி, முன்னாள் பிரதம நீதியரசர், ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த ஜெயசூரிய மற்றும் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கடந்த ஆட்சி காலங்களில் தொடங்கப்பட்ட பல அபிவிருத்தி வேலை திட்டங்கள் ஜேவிபியின் ஆர்ப்பாட்டங்களால் இடைநிறுத்தப்பட்டதாகவும் தற்போது அவையே பல பில்லியன் நஷ்டத்துடன் மீண்டும் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர், இந்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டிற்கு எவ்வளவு நஷ்டம் விளைந்துள்ளது என்பதும் தெளிவாகின்றது. உள்நாட்டு நிறுவனங்களுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டிருந்தால் செலவுகளை குறைக்க இயலும். ஆனால் அதிக செலவில் சீன நிறுவனங்களுக்கு வீதி அபிவிருத்தி ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசாங்கத்தின் உண்மையான முகம் வெளிப்படுகிறது என்றார். கடந்த 76 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர்கள் ஊழல்வாதிகள் என்று விமர்சித்து தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர்கள் தற்போது தாமே செல்வந்தர்களாக மாறியுள்ளார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியினை ஒப்படைத்து சென்ற போது காணப்பட்ட வெளிநாட்டு நாணய இருப்பை விட $1 பில்லியன் கூட அதிகரிக்கப்படவில்லை. ஆண்டை முடிக்க இன்னமும் 3 மாதங்களை உள்ள நிலையில் எவ்வாறு $3 பில்லியன் ஈட்ட முடியும் என்பது கேள்விக்குறியானது. 2028ஆம் ஆண்டுக்குள் அந்நிய செலாவணி இருப்பு 18 பில்லியன்களாக உயர்த்தப்படாவிட்டால் நாடு மீண்டும் வீழ்ச்சியடையும் அபாயம் உள்ளது. அரசாங்கம் இதுவரை பெற்றுள்ள டாலர் வருமானத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதேபோல் அமைச்சர் சுனில் ஹெந்துனத்தியிடம் சொத்து விவரங்கள் குறித்து கேட்கப்பட்ட போது அவர் தெளிவான பதில் அளிக்கவில்லை என்றும் இந்தியாவுடன் கையெழுத்திடப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் இதுவரை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களை விற்று டாலர் வருமானம் ஈட்டுவதாக கூறியவர்கள் இன்று அதை தாமே பயன்படுத்தி வருகின்றார்கள் என்றும் அவர் சாடியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வின் போது அமைச்சர் நலிந்த ஜெயதிச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர இடையிலான கடுமையான வாக்குவாதம் இடம்பெற்றிருந்தது. தியாசிரி ஜெயசேகர கல்கிச மஜிஸ்திரேட் நீதிமன்ற நீதிபதி இரு அமைச்சர்களையும் கைது செய்ய உத்தரவிட்டிருந்த நிலையில் அவரை இடமாற்றம் செய்துவிட்டதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இதற்கு எதிராக பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல உரையாற்றிய போது குறித்த குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யானது என்று வாதிட்டு விரிவான காரணங்களை விளக்கினார். இந்த நேரத்தில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச நிலையியல் கட்டளையின் அடிப்படையில் குறுக்கீடு செய்ததால் அவர் மற்றும் தியாசிரி ஜெயசேகர இடையே கடும் வாய் தகராறு வெடித்தது.
இதனால் சபை நடவடிக்கைகளில் சில நேரம் குழப்பமடைந்த நிலையில் சபாநாயகர் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை உருவானது. பின்னர் நிலைமை சமநிலைக்கு கொண்டு வரப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா தங்காலை கால்டனில் அமைந்துள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்பில் உயர்ஸ்தானிகரின் மனைவி தனுஜா யாவும் பங்கேற்று அரசியல் மற்றும் தனிப்பட்ட அம்சங்கள் குறித்து கருத்து பரிமாற்றம் நடைபெற்றது. மிகுந்த அன்புடன் இந்த சந்திப்பு அமைந்ததாக மஹிந்த ராஜபக்ச தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், சிங்கள பாரம்பரிய உணவுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்ட மதிய உணவை பகிர்ந்து கொண்டோம். அந்த தருணத்தில் வெளிப்பட்ட நட்பை அன்புடன் நினைவு கூறுகின்றேன். நமது இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருங்கிய உறவு ராஜதந்திரத்தை தாண்டி வரலாறு, மதம், கலாச்சாரம், பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு போன்ற பல தளங்களில் வேரூன்றியுள்ளது. தற்போதைய இந்திய உயர்ஸ்தானிகரின் அன்பும் வரலாற்று அறிவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பில் மேலும் வலுப்படுத்தும் தனித்துவ பங்களிப்பை வழங்கும் என்று நம்புகின்றேன். வரலாற்று நட்பை அடிப்படையாக கொண்டு நிகழ்கால தேவைகளை கருத்தில் கொண்டு எதிர்கால ஒத்துழைப்பை வலுப்படுத்த நீங்கள் செய்த பங்களிப்புக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். மேலும் தனுஜா ஜாவையும் மரியாதையுடன் நினைவு கூறுகிறேன் என்று மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்று வரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான குழுவின் 29வது கூட்டத்தில் வடக்கு மற்றும் கிழக்கிலிருந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்க பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். இந்த கூட்டம் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பமாகி அக்டோபர் 3ஆம் தேதி வரை நடைபெறும். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் செப்டம்பர் 8ஆம் தேதி ஆரம்பமாகி அக்டோபர் 8ஆம் தேதி வரை நடைபெற்று வருகின்றது. இதனுடன் இணைந்து நடைபெறும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான குழுவின் கூட்டம் அந்த பிரச்சனையை கண்காணிக்கும் சுயாதீன நிபுணர்கள் அடங்கிய அமைப்பாகும். உறுப்பு நாடுகளால் பரிந்துரைக்கப்பட்ட 10 நிபுணர்களே இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான நடவடிக்கைகளை அதனை கையாளும் நிறுவனங்களின் பங்கு, பாதிக்கப்பட்டவர்களின் நிலைப்பாடு உள்ளிட்ட விவரங்களை தெளிவுபடுத்தும் வகையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு, காணாமல் போனோர் அலுவலகம், சிவில் சமூக அமைப்பு மற்றும் பல சர்வதேச உள்ளூர் அமைப்புகள் தமது அறிக்கைகளை ஏற்கனவே சமர்ப்பித்துள்ளன. இலங்கை தொடர்பான விவகாரங்கள் செப்டம்பர் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் பரிசீலிக்கப்பட உள்ள நிலையில் நீதி, சிறைச்சாலைகள் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அர்சன நாணயக்கார தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நேற்று ஜெனீவா சென்றடைந்தது. அதனுடன் வடக்கு மற்றும் கிழக்கிலிருந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்க செயலாளர் லீலாவதியும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று ஜெனீவா சென்றுள்ளார். முன்னாள் அமைச்சர் பிவித்துருஹெல உரிமையவின் தலைவர் உதய கமன்பில மேன்முறையீட்டு நீதிமன்ற வளாகத்தில் புதன்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது, அரசாங்கம் அவரை கைது செய்து ஓராண்டு சிறையில் அடைக்க முயன்றால் அது தோல்வியடைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நீதிமன்ற நடவடிக்கைகளை பற்றி அவர் தெரிவிக்கையில், சட்டப்பூர்வமாகவே நீதிமன்றம் மற்றும் நானும் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டு கைது நடைபெற வேண்டும் என்பதை நீதிமன்றத்தில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதனால் கைதாக்கப்படுவேன் என்றுதான் நான் அஞ்சவில்லை. ஆனால் தவறு இல்லாமல் ஒரு நபரை கைது செய்வது தடுக்கப்பட வேண்டும். பழிவாங்கலுக்காக அல்லது அரசியல் கைதிகளை உருவாக்குவது ஏற்கப்பட முடியாதது. அவர் மேலும் குற்றம் சாட்டுகையில், அரசாங்கம் தன் செயல்திறனை மறைக்க எதிர்க்கட்சிகளை அடக்க முயற்சிக்கின்றது. தற்போது அமைதியாக இருக்கும் நாட்டில் அரசியல் அமைப்பின் வழியாக அடக்குமுறைகள் செயல்படுத்தப்படுவது உண்மையில் பகடைமிகு மற்றும் நியாயமற்றது. ஹிட்லர் செய்ததை பார்த்தால் தற்போது நாட்டின் மேலதிக நடவடிக்கைகள் எந்த நோக்கத்தை கொண்டுள்ளன என்பது புரியும். பொதுவாக நாட்டு பாதுகாப்பு குறித்து அவர் கூறுகையில், நாட்டை அழிக்க முயற்சிப்பவர்களை தடுத்தல் அரசாங்கத்தின் கடமை. அதே நேரத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் அவசியம். ஆனால் போதை கடத்தலில் ஈடுபடுவோர் குறித்து போலீஸ் வழங்கும் தகவல்கள் தெளிவாக இருக்க வேண்டும். பொதுமக்கள் போதைப் பொருட்களின் விலை குறைந்ததா அல்லது பயன்பாடு குறைந்ததா என அரசு வெளிப்படையாக தெரிவித்தல் வேண்டும் என்றார். இலங்கையில் கிரிப்டோ கரன்சிகள் தொடர்பான தனிப்பட்ட சட்டம் எதுவும் இல்லை என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். பணையவியல் கொள்கை அறிக்கை தொடர்பான ஊடக சந்திப்பின் போது அவர் கூறுகையில், தற்போது கிரிப்டோ கரன்சிகளுக்கான எந்த சட்டமும் நாட்டில் இல்லை. சட்டம் இல்லாத ஒன்றை சட்டவிரோதம் அல்லது சட்டப்பூர்வம் என்று குறிப்பிடுவது கடினம். எனவே எதிர்காலத்தில் இதற்கான சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். ஆனால் இந்த துறையில் இடம்பெறும் பரிவர்த்தனைகளை வங்கி கணக்குகள் மூலமாக நடைபெற முடியாது. இதை சீராக கையாள அரசாங்கம் ஒரு சிறப்பு குழுவை நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் யோசனை செய்துள்ளோம். இது ஒரு கொள்கை தொடர்பான முடிவு என்பதால் அரசாங்கம் விவாதிக்கும் போது இதற்கான ஒருமித்த கருத்து உருவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.